ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, ஒரு மகத்தான பெருவிழா இன்றைக்கு திரு அவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. அதிலும் அற்புதமாக இந்த பெயரில் ஒரு ஆலயம் அமைந்திருப்பது இன்னும் நெஞ்சை மகிழ்ச்சியால் நிறைக்கின்றது. உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பங்கு திருவிழாதான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தில் பிறக்கிறார். ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுபவர்களுக்கு உணவாக வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நிகழ்கின்றது என்று நான் சொல்லுவேன். ஒரு பொருளை கொண்டு வருகிறோம், அப்பத்தையும் ரசத்தையும். ஒரு ஆளை பெற்றுக்கொள்கிறோம். சாதாரண ஆள் அல்ல, கடவுளையே பெற்றுக்கொள்கிறோம். கொண்டு வருகின்ற பொருளிலே இருப்பது நாம் தான். நம்முடைய உழைப்பால், வியர்வையால் நாம் சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கியது இந்த அப்பமும் ரசமும். இந்த பலிபீடத்தில் தூய ஆவியானவர் அந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் முதல் முறை இறங்கி வருகிறார். வசீகர வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகின்றன. அங்கே இருக்கும்போது நாம இருந்த அப்பமும் ரசமும் இங்கே வந்த பிறகு ஆண்டவராகவே மாறிவிட்டது. இன்னொரு முறை தூய ஆவியானவர் வரும்படி குருவானவர் ஜெபிக்கிறார். தந்தையே, உம்முடைய தூய ஆவியை அனுப்போம், எங்கள் மக்கள் எல்லாரும் ஒரே உள்ளமாம் ஒரே இதயமும் உடையவர்களாக மாறச் செய்யும். 2 முறை தூய ஆவியானவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறங்கி வருகிறார். ஏற்கனவே நாம் பீடத்தின் மீது ஆண்டவர் ஆகிவிட்டோம், இயேசு கிறிஸ்துவாகிவிட்டோம். அவரை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எந்த அளவுக்கு இயேசுவை போல மாற வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தில் இணை சட்டம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நம்ம வீட்டில் சாப்பாடுற உணவு மட்டும் நமக்கு போதாது. அன்றைக்கு பசித்திருந்த மக்களுக்கு அப்படியே அவர் அனுப்பி இருந்தால் சோர்ந்து விழுவார்கள் என்று ஆண்டவர் நினைத்தபோது அப்பங்களை பலுகச் செய்து உடலுக்கு உணவு தந்தார். அருமையான படம் பாருங்கள். ஆண்டவர்தான் நமக்கு சக்தி கொடுப்பவர். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரால் தான். அது முதல் நிலை வாழ்வு, உடல் அளவில் வாழ்கின்ற வாழ்வு. அது போதாது, நம்முடைய இதயம் வளர வேண்டும். அதற்காக இன்னும் 2 உணவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம், மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான் என்று. அந்த வார்த்தை இதயத்தை வளர வைக்கும். எத்தனையோ சபையை சார்ந்தவர்கள் வார்த்தை போதும் என்று இருக்கிறார்கள். அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்கள் வழியில் அவர் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்றார்கள். ஆனால் ஆண்டவரை அவர்கள் முழுமையாக கண்டுகொண்டது அப்பம் பிற்கப்படும் போதுதான். எனவே அடுத்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த உணவு புனிதமிகு நற்கருணை. நம் இதயம் வளர வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள்.
ஆண்டவருடைய புனிதமிகு திருப்பலியிலே பங்கெடுங்கள். உங்கள் இதயம் மென்மையாகும், விசாலமாகும், தாராளமாகும், கனிவாகும். ஆண்டவருடைய இதயமாக மாறிவிடும். அதுதான் இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நினைவூட்டப்படுகிறது. நம் இதயம் வளர வேண்டும், ஆண்டவருடைய இதயமாக மாற வேண்டும். இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வியாழக்கிழமை அன்று இந்த புனிதமிகு நற்கருணை ஏற்படுத்தப்பட்டதை நாம் நினைப்போம், கொண்டாடுவோம். பாருங்கள், மிக அருமையான இந்த சிலுவை நம்முடைய ஆலயத்தில் நெஞ்சத்தை உருக்குவதாக இருக்கிறது. அன்றைக்கு நிகழ்ந்தது என்ன? அந்த வியாழக்கிழமை மற்றவர்கள் ஆண்டவரை கல்வாரியிலே பலியாக்கினார்கள், ஆண்டவர் தம்மையே பலியாக்கினார் ராப்போசனத்தின் போது. அதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் எல்லாரும் கல்வாரியை நினைவு கூறுகின்றோம். இன்றைக்கு தொடக்க ஜெபத்திலே திருக்குழும மன்றாட்டு இப்படித்தான் நமக்கு சொன்னது. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மாதாவோடும் யோவானோடும் ஒவ்வொரு திருப்பலிக்கு வரும்போதும் கல்வாரியிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கல்வாரியிலே நின்று கொண்டிருக்கிறோம். அம்மா, உன் மகனை பார்க்கிறாயே, அவருடைய சகோதரனாக, உம்முடைய மகனாக நானும் உம் மகனோடு இணைந்திருக்கிறேன். யோவானே, நல்ல சீடராக, அன்பு செய்யப்பட்ட சீடராக இருக்கிறாயே, நானும் இருக்கிறேன் என்று நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். உம் பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த டியூட்ரானமி, அந்த இணை சட்டம் இருக்கிறதே, அது மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது. அதை ஒரு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த இணை சட்டம், நிறைய பேர் பைபிள் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Do not forget, do not forget. அந்த புஸ்தகத்தில் அடிக்கடி வருது. ரிமெம்பர், ரிமெம்பர். முக்கியமாக இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஒரு 10 தடவை do not forget, do not forget, remember, remember. ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, நம்மெல்லாம் மறந்துடுறோம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சில மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் செய்த நல்ல காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் அவரே செய்கிறார், இவர்கள் வழியாக செய்திருக்கிறார். இன்றைக்கு நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார், மறந்து விடாதே. ஆண்டவர் உனக்கு எவ்வாறு விடுதலை அளித்தார்? அந்த பாலை நிலத்திலே கொள்ளிவாய் பாம்புகளிலிருந்து, தேள்களிலிருந்து உன்னை காப்பாற்றினார். எப்படி பாறையில் இருந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். மறக்காதே. நீ மறக்கவில்லை என்றால் நேர்மையாக, உண்மையாக, பிரமாணிக்கமாக அவருடைய கட்டளைகளை பின்பற்று. Do not forget. எல்லாத்தோட முக்கியமா இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது do not forget. மறந்து விடாதீர்கள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே. நம் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே இறந்ததை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் இந்த நற்கருணை பலியை ஒரு மெமோரியல் என்று சொல்லுகிறார். நாம் மறக்கக்கூடாதா இயேசு சாமி நமக்காக செய்த தியாகத்தை? அன்றைக்கு அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், தந்தைக்கு நன்றி கூறினார், அதை பிட்டார். பிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? பிடுவது மிக அழகாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே பாருங்கள். பிட்டார், இங்கே நற்கருணை பிற்கப்படும். பிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? தன்னையே நொறுக்கினார், நமக்காக நொறுங்கினார், நமக்காக துன்புற்றார் என்பதுதான் அர்த்தம். ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் பிடவில்லை, அதை தாண்டி பிடுவது என்றால் துன்புறுவது. கோயிலுக்கு வருகிறோம், ஆண்டவரே
நான் என்னையே பிட்டு கொடுக்க வேண்டும் நாள் முழுவதா. ஆண்டவர் சொன்னார், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னையே எவ்வித மிச்சமுமின்றி உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கிருந்து நாம் எல்லாரும் சென்று, சில தாய்மார்கள் சொல்லுவார்களே, என் குழந்தை என்னை பிச்சு தின்னுடும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மை உண்ண கொடுப்பது, நம்மை குடிக்க கொடுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நேரம், திறமைகள், உடைமைகள், பணம் எல்லாவற்றையும் இந்த நற்கருணை ஆண்டவரை போல நாமும் கொடுப்பது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஆண்டவரே, இவ்வளவு தியாகம் செய்தீரே, உம்மை நான் எப்படி மறப்பேன்? நானும் தியாகம் செய்வேன், நானும் துன்புறுவேன், நானும் என்னையே கொடுப்பேன் என்று எல்லாரும் மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகள், மெமோரியல், do not forget, Jesus died for you. ஆண்டவர் உனக்காக மரித்தார், உனக்காக பாடுபட்டார், மறந்து விடாதே. இதுதான் இந்த நற்கருணை திருப்பலி. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்பலியினோட we tell God our loving Father, do not forget, தந்தையாகிய கடவுளுக்கும் சொல்லுகிறோம், அப்பா, உங்களுடைய மகனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாரே, மறந்துடாதீங்கப்பா. உங்களுடைய மகன் செய்த தியாகத்தை பாருங்கப்பா, அவரை பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிருங்கப்பா. இந்த திருப்பலியில நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்மையே ஒப்பு கொடுக்கிறோம். மகன் செய்த தியாகத்தை தந்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டுமாக நினைவுபடுத்துகிறோம். சில பேர் கேட்கலாம், தந்தைக்கு சொல்லணுமா, அவருக்கு தெரியாதா? இல்லை, அவருக்கு சொல்வதன் வழியாக நாம் ஆசிரியரை கேட்கிறோம், வேண்டுதலை வைக்கிறோம். அதுதான் திருப்பாடல் 132 வாசிக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் ஜெபிக்கின்ற போது சில முன்னோர்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். தாவீதினுடைய சோதனையை பார், வேதனையை பார், அவரை முன்னிட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரார். இயேசு உம்முடைய மகன், அவருடைய வேதனையை பாரும், பாடுகளை பாரும், ரத்தம் சிந்தியதை பாரா, அதை பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிரு. மெமோரியல், இப்படித்தான் நினைவூட்டல். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி நினைவூட்டப்பட்டால் நம்மை பொறுத்த மட்டில் நாம் என்ன செய்வோம்? போகுமிடமெல்லாம் நான் சொல்லுவேன், நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டாம். நன்மை செய்யாதவர்கள் நன்மை வாங்க கூடாது. வாங்கினால் அதற்கு அர்த்தமே இல்லை என்றாகிவிடும். பாருங்கள், இதற்கு நம்மை நற்கருணை பள்ளி நம்மை தூண்டுகிறது. பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஏதோ ஒரு பூசை, இன்னும் ஒரு பூசை அப்படின்னு சொல்லி பக்தி இல்லாமல் ஏதோ சம்பிரதாயமா சடங்கா உப்புசப்பு இல்லாமல் கொண்டாடுவது, பங்கு பெறுவது, வழக்கம் போல நடப்பது போல பலருக்கு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, மடகாஸ்கரில் இருக்கிறவங்க, ஃபாதர், ஒரே ஒரு பூசைக்காக நான் 25 கிலோமீட்டர் நடந்து போனேன் அப்படின்னு சொன்னேன். 25 கிலோமீட்டர், ஏன்னா அந்த வசதி இல்லாத அந்த ஊரில் அந்த பகுதிகளில் சொன்னேன். நான் சொன்னேன், சிஸ்டர், நிச்சயமாக நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க. ஒரு பூசையில் பங்கெடுக்க 25 கிலோமீட்டர் பக்கத்தில் பூசை இல்லை, நீங்கள் போனீங்க, நீங்கள் மோட்சம் போகும்போது எனக்காகவும் வேண்டிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நானும் மோட்சத்துக்கு வரணும்னு தான் ஆசை. அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நாம் இருக்கிறோம். புனித அகுஸ்தினார் சொன்னார், நன்மை வாங்க வாயை மட்டும் திறந்தா போதாது, உன் இதயத்தை நீ திறக்க வேண்டும்.
ஒவ்வொரு முறை நன்மை வாங்கும் போதும் உன் இதயத்தை திறந்து நன்மை வாங்க வேண்டும் என்று சொன்னார். அன்னைக்கு பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவரை நம்பிக்கையோடு தொட்டார். விளிம்பை தொட்டார், ஆடையின் விளிம்பை தொட்டார். ஆண்டவர் சொன்னார், லூக்கா நற்செய்தி 8:45-46 வாசிக்கிறோம், என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்றார். நம்பிக்கை இருந்தால் வாங்குகிற நன்மை வல்லமையோடு உங்களை உருமாற்றும், குணப்படுத்தும், மகிழ்ச்சி அளிக்கும். என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று சொன்ன ஆண்டவரே உணவாக வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பல நேரத்தில் எத்தனையோ அவசங்கைகள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களால் அல்ல. அன்றைக்கு மார்கரெட் மேரி அலகாக் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியில் ஆண்டவர் சொன்னார், கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், அதுதான் வேதனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு யோவான் சொன்னது போல இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் இந்த திருப்பலியிலே வருகிறார், நீங்கள் அறியாத ஒருவர் நற்கருணை பெட்டியிலே இருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஒரு கேலி பொருள் சிலுவையிலே தொங்கும் போது, ஆனால் அந்த நல்ல கள்ளன், இவர் குற்றமற்றவர், ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமையிலே வரும்போது என்னை நினைவு கூறும். அந்த நூற்றுவர் தலைவனும் அன்றைக்கு சொன்னான், உண்மையாகவே இவர் இறை மகன், இவர் பாவமில்லாதவர் என்று சாட்சி சொன்னார். ஆண்டவருடைய அருமையை பிரியமானவர்களே நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் எல்லாரும் உறுதி கொள்ள வேண்டும். நம் எல்லாருக்கும் சொல்லப்படுவது, அன்றைக்கு இறுதி உணவின் போது ஆண்டவர் சொன்ன அத்தனை செய்திகளும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிறது. இங்கிருந்து போகும்போது முக்கியமாக நாம் பாதங்களை கழுவிய சீடரின் பாதங்களை கழுவிய ஆண்டவரின் மனநிலையோடு போய் பணிவிடை செய்ய போகிறேன் என்று போக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தாட்சியோடும் அன்போடும் சேவை செய்ய புறப்பட வேண்டும். சில பேர் பூசைக்கு வருவாங்க, பாடுவாங்க, வாசகம் படிப்பாங்க, என்னென்னவோ பங்கு பெறுவாங்க. சண்டைக்காரங்கெல்லாம் அதை ரொம்ப நல்லா செய்வாங்க. மற்றவங்ககிட்ட சண்டை போடுறவங்கெல்லாம் அது எப்படி தெரியுமா இருக்கு? தன்னுடைய மனைவியை அல்லது காதலியை ரொம்ப நாள் கழித்து பார்த்து அன்போடு ஒருவன் முத்தமிடுகின்றான். ஷூ ஆணி இருக்கிற ஷூ, அந்த ஷூவால் காலில் மிதிச்சு ரத்தமாக வருது. நன்மை மட்டும் அழகாக வாங்கிட்டு மற்றவங்கிட்ட சண்டை போட்டால் அவன் செய்கிற மாதிரி தான். நன்மை வாங்குகிறவர்கள், நற்கருணை பலியிலே பங்கு பெறுபவர்கள் இப்படி ரணக்களமாக்க கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதுவும் ஆண்டவருடைய உடல், பாதமும் ஆண்டவருடைய உடல். ஒரு உடலை பெற்றுக்கொண்டு இன்னொரு உடலை காயப்படுத்துகிறவர்கள் உண்மையாகவே நற்கருணை பலியை அவமானம் செய்கிறார்கள் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல அவரை பேர பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் மனநிலை நம்முடையதாகும். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவருடைய திரு உடலை பெற மனசு விசாலமாக வேண்டும், மன்னிக்க வேண்டும்,
தாராளமாய் இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், துன்புற வேண்டும். இன்றைக்கு இந்த நற்கருணை ஆலய காட்பாடி பங்கு வளர வேண்டும். திருமுழுக்கு எண்ணிக்கையிலே வளர வைக்கிறது. இன்றையிலிருந்து இந்த பங்கு தரத்திலே வளர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இதை மறந்துவிடவே கூடாது. எல்லாவற்றை விட முக்கியமாக நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். நற்கருணை ஒன்றிப்பின் அடையாளம், நற்கருணை சமாதானத்தின் அடையாளம். திருப்பலியின் தொடக்கத்திலும் சரி, நன்மாங்கத்துக்கு முன்னாடியும் சரி, தொடக்கத்தில் எனக்காக வேண்டிங்கன்னு எல்லாத்தையும் கேட்குறோம். நன்மாங்கத்துக்கு முன்னாடி சமாதானம் சொல்லிவிட்டு தான் நாம் நன்மை வாங்குகிறோம். பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயா சண்டை போட்ட? இல்லை, சண்டை போட்டவங்க தூரமாக இருக்காங்க. உன் மேலே கோபமாக இருக்கிறவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சமாதானம் செய்யாத, இப்படி இப்படி கையாட்டு. பக்கத்தில் சுவர் இருந்தாலும் கையாட்டு. வெட்கக்கேடு, ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் இன்றைய ஜெபத்திலே பாருங்க. வாழ்வு இருக்குன்னு நினைப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில் நம்ம கேட்டோம், வாழ்வு இல்லையா? எப்போ வாழ்வு? நீ உன்னுடைய பணம், உன்னுடைய வீடு, உன்னுடைய நகை, உன்னுடைய வண்ண வண்ண ஆடை, அதெல்லாம் வாழ்வுன்னு நினைக்கிற. வாழ்வே கிடையாது. நீ பிணம். ஆண்டவரை பெற்றால்தான் உனக்கு வாழ்வு. ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். நான் சொன்னது போல இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நற்கருணை. ஒரே அப்பம், பல கோதுமை மணி, ஒரே அப்பம், பல திராட்சை பழம், ஒரே ரசம், ஒன்றாயிருக்க வேண்டாம். அதுதான் வாழ்வு. தியாகம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், அதுதான் வாழ்வு. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, அவர்தான் சொல்ல முடியும் குருவானவருடைய இந்த வார்த்தைகளை, இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கேற்ப வாழ்ந்தார்கள். ஆண்டவரை பெற்றார்கள், அவரையே சிந்தித்தார்கள். ஆண்டவரை பெற வேண்டும், அவர் சிந்தையோடு வெளியே செல்ல வேண்டும். நாள் முழுவதும் மரியாவை போல தியானிக்க வேண்டும். தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை புகழ வேண்டும். மற்றவருடைய தேவையை உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்புறுவோர் பக்கத்தில் நிற்க வேண்டும். இதுதான் நற்கருணையின் வெளிப்பாடு. அந்த அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.